காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு குக் வித் கோமல் ஷோ எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷ்னலாக, ஏன்னா உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஜோயா பல உண்மைகளை சொன்னாங்க. எனக்கெல்லாம் குக்கிங்கே பெருசாக தெரியாது, என்னை சுற்றி எத்தனையோ நல்ல குக்குங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் என்னை விட்டுட்டு அவங்கள யாரையாவது நீங்கள் எவிக்ட் பண்ணீங்க அப்படின்னா நானே அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவேன்ற அளவுக்கு பல விஷயங்களை சொல்லி எவிக்ட் ஆகி எமோஷ்னல் ஆகி அவங்களோட அந்த கண்ணீர் பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் நமக்கே தோணியிருக்கும், ஸோ இந்த ஒரு குழந்தை பிள்ளையவா நம்ம இவ்வளோ நாள் கலாய்ச்சோன்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அப்படி பல விஷயங்கள், எமோஷனலான விஷயங்கள் நிறைய நடந்தது. அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் நம்ம நேற்றே பார்த்தோம் மழை பிடிக்காத மனிதன், அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக சரண்யா பொன்வனன் மேம் வந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு அந்த படத்தோட ஹீரோவான விஜய் ஆண்டனி சார் என்ட்ரானாரு. ஸோ மனுஷன் என்ட்ரான செகண்ட்ல இருந்து அவர் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் உள்ள இருந்தாரு. செட்டுக்குள்ள செம்மையா வைப் பண்ணாரு. பயங்கர டான்ஸு, ஃபன்னு, பாட்டு, வேற லெவல்ல மனுஷன் இறங்கி குத்துனாரு. அதாவது இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சீரியல்ல சைட் ரோல் பண்றவங்களே ஓவரா சீன் போடும்போது மனுஷன் எவ்வளவோ அச்சீவ் பண்ணாலும் எல்லார்கிட்டையும் இறங்கி அந்த தன்மையா பேசுற குணம்லாம் இருக்குல்ல, வேற லெவல். இவரை வந்து கலாய்க்கிறாரா நம்ம விடிவி. அதாவது உள்ள என்டர் ஆகும்போது நம்ம மணிமேகலை எல்லாம் நம்ம விஜய் ஆண்டனி சாரை வெல்கம் பண்ணாங்களே, அந்த டைம் வந்து மணிமேகலை கையை வந்து நம்ம விஜய் ஆண்டனி சார் பிடிச்சிருந்தாரு. ஸோ பிடிச்சிக்கிட்டே தான் பேசிட்டு இருக்காரு. விடிவியை மாதிரி சும்மா பொண்ணுங்களை வாண்டடா போய் கையை பிடிக்கணும், அவங்கள ஹக் பண்ணணும், அவங்கள போய் கிள்ளணும் அப்படிலாம் நம்ம விஜய் ஆண்டனி சாருக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. ஸோ பேசும்போது தெரியாம கையை பிடிச்சிட்டு நின்றுட்டாரு. உடனே வீட்டில் வந்துட்டு சார் கையை விட்டுட்டு பேசுங்க அப்படின்றாரு. தம்பி, யார் எதை சொல்லணுன்ற ஒரு அருகதே இல்லாம போயிடுச்சா? மாதிரி செட்டுக்கு வரதே பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதுக்கு தான். அதாவது அந்த செட்ல இருக்க பொண்ணுங்க எல்லாம், அந்த பொண்ணுங்களோட அம்மாக்கள் கூட இவரை பார்த்தா பேச மாட்டாங்க. ஏன் நம்ம சீஃப் கெஸ்டே நேற்று ஒர்க் ஸ்டேஷனுக்கே போக மாட்டேன், சரண்யா பொண்ணுனாலும் அங்க போகவே மாட்டேனாங்க. அந்த அளவுக்கு இவர் மோசமா பிஹேவ் பண்ணிட்டு நம்ம விஜய் ஆண்டனி சாரை கலாய்ச்சாரம். பட் அதையும் மனுஷன் அவ்வளவு ஃபன்னா, நம்ம விஜய் ஆண்டனி சார் அதையும் ஃபன்னா எடுத்துட்டு போய் செமையா என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்ததா இப்பதான் நம்ம உண்மையான சேலஞ்சுக்குள்ள போக போறோம். ஸோ இந்த வாரம் நம்ம வந்துட்டு கெடா விருந்து ரவுண்ட். ஸோ இதை வந்துட்டு ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு 8 ஆடு பொம்மைகளை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்குள்ள ஒரு 4 இன்கிரீடியன்ட் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு போன்லெஸ் மட்டன் அப்படின்னா அது வந்து 2 பேருக்கு வரும். ஒரு எக்ஸாம்பிள் சுஜிதா அண்ட் பூஜா அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சேலஞ்ச் மாதிரி நடக்கும். அதுல ஒருத்தர் அந்த பேட்டில் வின் பண்றவங்க ஓகே, பட் அதை லூஸ் பண்றவங்க டேஞ்சர் ஜோனுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இந்த கான்செப்ட்ல தான் போச்சு. ஸோ இந்த சேலஞ்சில் 1 to 1 யார் யாருக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா அண்ட் அக்ஷய் கமலுக்கு வந்து போன்லெஸ் மட்டன் வந்தது. அடுத்தா பூஜா அண்ட் சுஜிதாக்கு நல்லி சாப்ஸ் வந்தது. அடுத்ததா ஜோயா அண்ட் விடிவிக்கு மட்டன் சாப்ஸ் வந்தது. நெக்ஸ்ட் பிரியங்கா அண்ட் இர்ஃபானுக்கு தலைக்கறி வந்தது. ஸோ இவங்க இதை வந்து ஈஸியாக சமைச்சிட முடியாதுல்ல, ஹிண்ட்ரன்ஸ் வேணும். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொய்க்கால் குதிரை. ஸோ அண்ட் 1 hour அவங்களோட குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் குக் பண்ணுறாங்களோ இல்லையோ ஃபன் பண்ணணும். அண்ட் நம்ம சுஜிதா அண்ணியெல்லாம் நேற்று எபிசோடில் ஒன்றுமே தெரியல, எங்கம்மா நீங்கள் இருந்தீங்களான்ற மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு எஸ் அங்கங்கே நம்மளுக்கு தெரிஞ்சாங்க. அண்ட் சுஜிதாக்கும் தெரியும், சுஜிதா அண்ட் தங்கதுரையோட அந்த காம்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுக்காக சுஜிதா இப்போ ரெடி பண்ணிட்டு வராங்க. அடிக்கடி ஜோக்ஸ் ரெடி பண்ணி வந்து நம்ம தங்கதுரையவே வந்து அசர வைக்கிறாங்க. தங்கதுரை கிட்டே இதே மாதிரி டார்க் காமெடி எல்லாம் கேட்டு அவரே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வரி குதிரையோட காமெடி எல்லாம் சொல்லி அந்த ஒரு கடி ஜோக்ஸ்ல நம்மளோட சுஜிதாவும் வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஏன்னா தங்கதுரைக்கே டஃப் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ ஆஸ் யூஷுவல் தங்கதுரை எப்போது போல அந்த பழைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அவர் ஓட்டிட்டு இருந்தாரு. அண்ட் அடுத்ததான் ஜோயா சமைக்கிறாங்களோ இல்லையோ எல்லார் கூடயும் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்கான செஃப் தாமு சார் வந்தாரு. வரும்போது நான் நல்லா சமைக்கிறேனா அப்படின் போது ஆமா சமைக்கிறேன், நீ நல்லா தான் பண்ற அப்படின் போது ஆமா இங்க மட்டும் வந்து சீக்கிரட்டா நல்லா இருக்குன்னு சொல்லு, அங்க போன டேஸ்ட்னால அதனால என்ன திட்டிகிட்டே இருக்கியா, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம செஃப் தாமு சாரை வந்து ஜோயா அந்த செல்லமா பேசுவாங்களே அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. யாரு செஃப், யாரு குக்கு, யாரு கோமாளி அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறதா நம்ம சிடபிள்யூசியோட ஹிட்னே சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கும் நம்மளோட குரேஷிக்குள்ளேயும் ஒரு அழகான பாண்டிங் போயிட்டு இருந்தது. அதை நம்ம குரேஷி வாண்டடா வந்து ஜோயாவை வம்பெடுக்கிறது, அவங்க கூட காமெடி பண்றது, அண்ட் ஜோயாவும் குரேஷி ஐ லவ் யூ அப்படின்னு அவங்களோட அன்பை தெரிவிக்கிறது, அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இந்த அன்புகள் குரேஷி நம்ம சொல்லவே வேண்டாம், எப்போதுமே மனுஷன் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவார். இன்னைக்கும் மனோபாலா மாதிரி நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அவர் எப்படியாவது ஆட்டோமேட்டிக்காக ஜோயா டேபிளுக்கு வந்துடுறாரு, வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. 2 பேரும் ஏதாவது பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு ஏன் நல்லா டான்ஸ் பண்ணிட்டுலாம் இன்னைக்கு இருந்தாங்க. அதுவும் ரொமான்டிக் சாங்ஸ்லாம் வந்து செம்மையா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த நம்ம புகழ் நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு, மக்களே நீங்க இவ்வளவு நாள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, ஏதோ நான் தான் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறேன், கையை பிடிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு. ஆனா இப்பெல்லாம் பாருங்க இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்மளோட குரேஷியை போட்டு
போட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. ஏன் புகழ் இதுதான் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மக்கள் கழுகி ஊத்துனதுனால புகழோட பொண்டாட்டி அவரை செருப்பாலையும் விளக்கமாத்தாலையும் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம புகழ் திருந்தி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா போயிட்டார். இல்ல அப்படின்னா எப்பவுமே ஃபிளட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஃபிளட்டிங்கை விட்டுட்டு இப்போ ஃபன் சைட்ஸ் கிளம்பிட்டாரு இல்லையா, அதனால மக்களுக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கிறதுனால அவர் குரேஷியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் எஸ், குரேஷி அண்ட் ஜோயாவோட அந்த காம்போ நல்லா இருந்தது. அடுத்ததா விடிவி, அதாவது இந்த பழைய பீஸுங்களோட மொக்க தாங்க முடியல. விடிவி, பிரியங்கா, ராமர் இவங்க 3 பேரும் ஒரு முக்கோண காதல் கதை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல டிராவல் ஆயிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளோட மனக்குமரல நம்ம புகழே சொல்லிட்டு போயிட்டாரு, இவங்க கிரிஞ்சா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு கலாய்ச்சிட்டு போயிட்டாரு. ஸோ இப்படி ஃபன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டேஸ்டிங் பார்ட் கூப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பூஜா அண்ட் சுஜிதாவை கூப்பிட்டாங்க. ஸோ சுஜிதாவோட டிஷ் அவ்வளோவா நல்லா இல்லை. லைக் அது வந்துட்டு கன்சிஸ்டன்சி சரியால, கிரேவியோட டேஸ்ட் ஒழுங்கா வரல, நம்ம ஃப்ளேவர் இல்லை அப்படின்ற மாதிரி. நம்ம சுஜிதா அன்னிக்கா இப்படி ஒரு நிலைமைன்ற அளவுக்கு அவங்களோட டிஷ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பட் பூஜாவுக்கு அவுட்ஸ்டாண்டிங், செம்மையாக இருக்குது, உங்கள் தொக்கு டாப் நாச் அப்படின்னு சொல்லி நம்மளோட தாமு சாரே ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை போட்டுட்டாரு. ஸோ இந்த பேட்டில் பூஜா வர்சஸ் சுஜிதாவில் பூஜா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் விடிவி வர்சஸ் ஜோயா. ஸோ விடிவி எடுத்துட்டோம் அப்படின்னா அவரோட தந்தூரியில் வந்து அவர் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருந்தாரு. பட் இதை வந்து நம்ம தாமு சார் இல்லை இந்த டிஷ்க்கு இது வராது அப்படின்னு சொல்லும்போது நம்ம விடிவி அதெல்லாம் இல்லை, நான் சாப்பிட்ருக்கேன், இந்த கஸ்தூரி மேத்தியோட டேஸ்ட் எனக்கு தெரியும், நான் சாப்பிடாம சும்மா போட முடியுமா அப்படின்னாரு. அப்புறம் சொன்னாரு ஓகே தந்தூரியில் போட மாட்டாங்க, பட் இருந்தாலும் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னாரு. பட் நம்ம தாமு சார் அப்பவும் பொறுமையா இல்லைல்ல இதுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அவங்க நம்மளோட தாமு சார் ஆகட்டும் அவங்களாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, அவரெல்லாம் பெரிய குக், அவருக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சார் சொல்றது இவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டார். நேத்தும் அப்படிதான் அந்த ஒரு உருண்டை பிடிச்சி வச்சாங்களே, அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஜட்ஜஸ் சொன்னா கூட என்ன நீங்க எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க, எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பா சண்டைக்கு போனார். அண்ட் இன்னைக்கும் டேஸ்ட் நல்லா இல்லை, ஏதாவது ஒன்று சொன்னா அதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரி ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருங்க விடிவி, ராணுவத்தில் அழிஞ்சவனை விட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் ஜாஸ்தி, நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்கன்ற அளவுக்கு விடிவி கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாரு. அடுத்ததான் நம்ம ஜோயா. ஸோ ஜோயாவை பார்த்தோம் அப்படின்னா கிரேவியோட ஃபினிஷிங் நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. அதாவது குக் பண்ண விதம், மட்டன் சரியாக குக் ஆகலை, இன்னும் டேஸ்ட் ஓகே டேஸ்ட் நல்லா இருக்கு, பட் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ விடிவி வர்சஸ் ஜோயான்ற பேட்டில் நம்ம விடிவி வின் பண்ணாரு. ஏன்னா விடிவியில் தந்தூரி ஓகே, பட் அந்த ஒரே ஒரு இது அந்த கஸ்தூரி மேத்தி நீங்கள் போட்டது மட்டும்தான் நல்லா இல்லை அப்படின்னாங்க. ஸோ வின் பண்ணது நம்ம விடிவி. அடுத்ததான் பிரியங்கா வர்சஸ் இர்ஃபானை டேஸ்டிங் கூப்பிட்டாங்க. ஸோ இர்ஃபானை பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் சரியா வேகலை, அது செப்பரேட்டாக இருக்குது, ஒழுங்காக ஜெல் ஆகலை, ஜீராவோட ஸ்மெல் நிறைய இருக்குது, சால்ட் பத்தலை அப்படின்ற மாதிரி எல்லாமே குறையா இருக்குன்ற அளவுக்கு இருந்தது. பட் பிரியங்காவை டாப் நாச் வேற லெவல் அப்படின்னு நம்ம தாமு சார் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாரு. உண்மையாவே அந்த பிள்ளை ஏதோ பண்ணது போல இருக்கு, ஏன்னா பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. அண்ட் பிரியங்கா வர்சஸ் இர்ஃபான் அப்படின்ற பேட்டில் பிரியங்கா வின் பண்ணாங்க. அண்ட் அடுத்ததான் அக்ஷய் கமல் வர்சஸ் திவ்யா. ஸோ திவ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர கலர்ஃபுல்லா, ஃபிளேவர் பர்ஃபெக்ட், அட்டகாசம், செம்ம ரிச்னஸா இருக்குன்ற அளவுக்கு சூப்பரான கமெண்ட் வாங்கினாங்க. ஈவன் அவங்களையும் நம்ம தாமு சார் கட்டிப்பிடி வைத்தியம் கொடுத்தாரு. அக்ஷய் கமலுக்கு அந்த திக்னஸ், அவர் பொரோட்டா மாதிரி ஒன்று பண்ணாரு. ஸோ அந்த திக்னஸ் கரெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால ஃப்ளேவர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, மட்டன் இன்னும் நல்லா குக்காக இருக்கணும், டேஸ்ட் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும், கிரேவியோட ஃபினிஷிங் நல்லா இல்லை அப்படின்ற அளவுக்கு அக்ஷய் கமலுக்கும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் வந்தது. ஸோ அக்ஷய் வர்சஸ் திவ்யா அப்படின்ற பேட்டில் திவ்யா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டேஞ்சர் ஜோனுக்கு வர போகிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 3 பேர் டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. அவங்க கூட இன்னைக்கு இந்த ஃபேஸ் ஆஃப்ல தோத்தாங்க இல்லையா, சுஜிதா, ஜோயா, இர்ஃபான், அக்ஷய், இவங்க 4 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களும் இன்னைக்கு வந்து டேஞ்சர் ஜோன்ல வர போறாங்க அப்படின்னாங்க. ஸோ சுஜிதா, இர்ஃபான், அக்ஷய், ஜோயா, இதுல மறுபடியும் டேஞ்சர் ஜோனுக்கு வர்றது யார் அப்படின்னா நம்மளோட ஜோயா. ஜட்ஜஸே ஓரளவுக்கு ஃபீல் பண்ணி ஜோயா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜோயா ஹே ஆல்ரெடி நான் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறேன், ஏன்னா மறுபடியும் என்ன டேஞ்சர் ஜோனா அப்படின்னு அந்த இடத்துலயும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. அண்ட் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினது யாருன்னா பிரியங்கா. அண்ட் பிரியங்கா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ டேஸ்டிங்க்கு நம்மளோட தங்கதுரையை தான் வந்து ஒரு எலி, சோதனை எலி மாதிரி யூஸ் பண்ணி அவரால் தான் நான் இன்னைக்கு ஜெயிச்சேன், ஒரு பெஸ்ட் கோமாளி அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டு கோமாளி சங்கமே அவங்கள எதிர்த்து நீ எப்படி ஜெயிச்சிடுற நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்தது. அண்ட் அடுத்ததா இந்த எலிமினேஷன் குக் ஆஃப் நடந்தது. அண்ட் அதில் அவங்களுக்கான இன்கிரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈரல். ஸோ இதை அவங்க குக் பண்ண வேண்டியது 30 மினிட்ஸ், எல்லாருக்கும் 30 மினிட்ஸ், ஜோயாவுக்கு வெறும் 20 மினிட்ஸ் தான். ஏன்னா ஜோயா போன வாரமும் எலிமினேஷன்ல இருந்தாங்க, இந்த வாரம் எலிமினேஷனுக்கு வந்ததுனால அவங்களுக்கு வெறும் 20 மினிட்ஸ் தான் கொடுக்கப்பட்டது. அப்பவும் ஜோயா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் என்னதான் சின்சியரா குக் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம ஜோயா கோமாளிங்க கூட சேர்ந்து ஃபன் பண்றதுதான் எப்போதும் போல நடந்துட்டு இருந்தது. அண்ட் ஜோயா வந்து குக்கர்ல ஈரல் செஞ்சதுனால ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு, பேட் ஸ்மெல் வருது, டேஸ்ட் வைஸ் ஓகே, பட் இருந்தாலும் அந்த கறியின் போது அந்த ஒரு பச்சை ஸ்மெல் வருது அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு ஸ்மெல், பேட் ஸ்மெல் வந்தாலே டேஸ்ட் அப்படின்றத கண்டிப்பா ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அவங்களோடது டிஷ் செம்ம ஃப்ளாப் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்ததா அக்ஷய் கமல், ஏன்னா ஈரல் கொஞ்சம் ஹார்டா இருந்தது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருப்பான்,
பட் ஓகே டேஸ்ட் வைஸ் குட் அப்படின்ட்டாங்க. அடுத்ததாக விடிவி டேஸ்ட் சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹோம்லியாக செமையாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு விடிவி அடித்து காலி பண்ணிட்டாரு. ஸோ விடிவி, அக்ஷய், ஜோயா இவங்க 3 பேரில் இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிற அந்த பர்சன் ஜோயா. ஸோ ஜோயாவே இதை கேட்டதுமே ஓகே எனக்கு பரவாயில்ல தான், ஏன்னா எனக்கே தெரியும் நான் பெருசாக குக் பண்ண மாட்டேன்னு. நீங்கள் வேறு யாராவது ஏன் அக்ஷய் நீங்களாம் எவிக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நானே இதை அன்ஃபேர்னு சொல்லி சண்டை பிடிச்சிருப்பேன். எனக்கு ஓகே இன்னைக்கு என்ன மக்கள் ரெகனைஸ் பண்ணுறாங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற அளவுக்கு பொண்ணு பேசிக்கிட்டே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஆனந்த கண்ணீர். அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு செகண்ட் இந்த பிள்ளை இப்படி தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் புகழ், குரேஷி இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட ஜோயா பற்றி சொல்லும்போது எஸ் பார்க்குறவங்க அவங்க நடிக்கிறீங்கன்னு சொல்லலாம், பட் அப்படிலாம் கிடையாது, இதுதான் உண்மையான கேரக்டர், இப்படி தான் குழந்தைத்தனமாக இருப்பா அப்படின்னாங்க. அண்ட் பட் ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், தாமசருக்கு மரியாதை கொடுக்குறது இல்லை அப்படின்னு. பட் அவரே இன்னைக்கு அதையும் மென்ஷன் பண்ணாரு. நீ வந்து என்னடா உனக்கு வேணும், தண்ணி குடிக்கிறியா இப்படிலாம் நீ கேட்பேன், நான் அதை என்ஜாய் பண்ணியிருக்கேன், உன்னை நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு ஃபீல் பண்ணாங்க. பட் ஸோ டெஃபினட்டாக நீ வைல்ட் கார்டில் வந்து கலக்குவ அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுத்து அனுப்புனாங்க. வருத்தப்படாதீங்க, இங்கே போனால் என்ன அவங்க அடுத்த செட்டான பிக் பாஸ்க்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜோயா அண்ட் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான டிடிஎஃப் பர்சன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பாப்போம் அது உண்மையா இல்லையா அப்படின்னு. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் வந்துட்டு கொஞ்சம் இமோஷனலாக நான் போயிடுச்சு. ஏன்னா எப்போதுமே வந்து அந்த எலிமினேஷன் ஆகும்போது நமக்கே ஓகே இவ்வளோ நாள் 13 வாரங்கள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, வெளியேறுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் உள்ள எத்தனை பேரை வச்சுக்கிட்டு இவங்க சமைக்க முடியும், யாரோ ஒருத்தர் தான் வினர் ஆகணும். ஸோ ஓகே அப்படி ஓரளவுக்கு இன்னைக்கு இமோஷனலாக இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.